ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே ஸ்பெஷலுக்கு நம்ம முட்டை வறுவல் செய்ய போகிறோம். வாங்க ரெண்டு விதமான முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நான் 8 முட்டையை எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ முட்டையோட ஓட்டை உரிச்சு எடுத்துடலாம். ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையோட ஓட்டை உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக. நான் இப்போ முட்டையை கட் பண்ணுறதுக்கு நூல் தான் யூஸ் பண்ண போகிறேன், துணி தைக்கிற நூல். கத்தியில் கட் பண்ணுறதை விட நம்ம நூல் வச்சு கட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக வரும் கட்டாகி. இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 8 முட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 4 முட்டையை நான் மிளகு போட்டு வறுக்க போகிறேன். மீதி இருக்கிற 4 முட்டையை மிளகாய் தூள் போட்டு வறுக்க போகிறேன். முதல்ல மிளகு வறுவல் செஞ்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடேறினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், வறுவலுக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். எண்ணெய் லைட்டாக சூடேறினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்ததுமே நீங்கள் இந்த மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கருகிடும் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா. இப்போ நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிளகுத்தூள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு முட்டையை வச்சுக்கலாம். முட்டையை திருப்பி வச்சுடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்க்குற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மசால் நல்லா முட்டையில் பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது வறுவல் செய்யறதுக்கு. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். நான் மிளகு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கூட நீங்கள் இப்போது மிளகுத்தூளை தூவி கூட விட்டுக்கலாம். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நான் 1 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டேன். மிளகு முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாய் தூள் போட்டு வறுவல் செய்ய போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடேறினதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கடாயில் எண்ணெய் சேர்த்ததுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்க்குற மசால் கருகக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை திருப்பி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 30லேருந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணால் போதும். மசால் நல்லா முட்டையில் பிடிக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமா 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் இந்த பக்கமும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை எடுத்துக்கலாம். வெறும் வேக வச்ச முட்டை பிடிக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி வேக வச்ச 2 நிமிஷத்துலேயே முட்டை வறுவல் செஞ்சிடலாம்.
முட்டை வறுவல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளோ இல்லை மிளகுத்தூளோ சேர்த்து நீங்கள் வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி முட்டை வறுவல் செஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா பொடியாக தூவி கொண்டு போயிட்டு நம்ம சாப்பிடும்பொழுது வச்சோம்னா பார்க்குறவங்களுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிடணுன்னு. உங்களுக்கு மிளகாய்த்தூள் போட்டு வறுவல் செஞ்சால் பிடிக்கும்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை மிளகுத்தூள் போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் 2 விதமான முட்டை வறுவலும் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வெறும் ரசம் செஞ்சுட்டு இந்த மாதிரி முட்டை வறுவல் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம், சாம்பார், கீரை குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்பு செய்யும் போதும் முட்டை வறுவல் செஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். வேறு எந்த பொரியலுமே தேவையில்லை. நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் முட்டை வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.